போதைப்பொருள் புழக்கத்தில் உத்தரப்பிரதேசத்தை காட்டிலும் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றியுள்ளது திமுக அரசு. தண்டையார்பேட்டையில் வஉசி நகரில் நடைபெற்ற அதிமுக விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் போதைப்பொருள் புழக்கத்தில் உத்தரப்பிரதேசத்தை காட்டிலும் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றியுள்ளது திமுக அரசு என வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் தெரிவித்துள்ளார். RK நகர் கிழக்கு பகுதி உட்பட 40வது தெற்கு வட்டம் 76, 77, 82 பாகம் வஉசி நகர் பகுதியில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எடப்பாடியாரின் எழுச்சி பயணத்தை முன்னெடுக்கும் வகையில் 350 குடும்பங்களை சேர்ந்த மக்களிடம் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் வீடு வீடாக சென்று ஸ்டிக்கர் ஒட்டி மக்களின் குறைகளை கேட்டு அதிமுக ஆட்சியின் 10 ஆண்டு சாதனைகள் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் ஆட்சி அமைய ஆதரவு திரட்டினார். அப்போது மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கோள் காட்டி பேசிய போது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் எழுச்சி பயணத்தை முன்னெடுக்கும் வகையில் RK நகரில் தொடர்ந்து 45வது நாளாக பொதுமக்களின் குறைகளை கேட்டு அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு சாதனைகள் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வருகிறோம். சென்ற இடங்கள் அனைத்திலும் தாராளமாக கிடைக்கும் போதைப்பொருள் புழக்கத்தை தான் மக்கள் முன்வைக்கிறார்கள். கஞ்சா போதையால் போதை ஆசாமிகள் அட்டுழியம் செய்து வருவதாக புகார் தெரிவிக்கின்றனர். போதைப்பொருள் புழக்கத்தில் உத்தரப்பிரதேசத்தை காட்டிலும் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றியுள்ளது திமுக அரசு எனவும் திமுக அரசை கடுமையாக சாடினார். மாதம் போயிட்டு அவங்க வருஷத்துக்கு 3600 போயிடுச்சு, 5 வருஷத்துக்கு போயிடுச்சு, 18,000 போயிடுச்சு. இந்த ஒரு அம்மா காசு 18,000 போயிடுச்சு. கேட்டாப்பா நான் சொல்கிறது முடிய போகுது, ஆட்சி முடிய போகுது, 6 மாதம் இருக்குது. இந்த அம்மாவுக்கு ஒரு பொய்யான வாக்குறுதியை இது ஒரு அம்மா அது மாதிரி எத்தனை தமிழ்நாட்டில் எத்தனை முதியோர் இருக்காங்க, எல்லாம் கஷ்டப்பட்டுமா இருக்கும். அது இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் அது உள்ள சொத்து வரி ஏறி போச்சு, வீட்டு வரி ஏறி போச்சு, கரண்ட் பில் ஏறி போச்சு, லேப்டாப் கிடைக்கல, சைக்கிள் கிடைக்கல. நான் என்னடா சர்வே நேரில் போயிட்டு கரண்ட் சொல்லி இது பண்ணோம். சரிம்மா, நான் ஒரு முயற்சிமா இது என்னன்னா காவல்துறை செயல்படலை அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஏரியா ஃபுல்லாக கஞ்சா போதையோட தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது சாதா பாக்கும் மாவாவும் விற்றாலே போலீஸ் பிடிச்சி உட்கார வச்சு அடித்து ஏதாவது பண்ணி அனுப்புவோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் கஞ்சா சாக்லேட்டும் மெட்டப்பட்ட மைனும் ஸ்கூல் நிற்போம், ஈஸியாக கிடைக்கும். ஸ்கூல் வாசலில் விற்கிறான், சவுந்தரபாண்டி சுத்தமாக ஸ்கூல் வாசல்லையும் KCS ஸ்கூல் வாசல்லையும் விற்கிறான், போனால் கிடைக்கும். காவல்துறை செயல்படலைன்ற விஷயத்தில் தான் போட்டு கொடுத்துருக்க கேமராலாம் வேலை செய்யலை. அந்தந்த ஏரியாவில் அன்றைக்கி இந்த கமிஷனர் அவர் ஏதாவது விஷயம் மாதத்தில் சொன்னாலும் பதம் ஒன்று தான் சொல்லுது, மனிதனாக இருக்க சொல்லுது. அதில் வர சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் தயார். நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு 1500 ரூபா இந்த அம்மாவுக்கு முதியோர் பென்ஷன் 525 வாக்குறுதியில் ஒரு வாக்குறுதி 1500 சொன்னாங்க. 1200 தான் கொடுக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு நஷ்டம் 18,000 ரூபா. எத்தனை பேர் முதியோர் பென்ஷன் வாங்குறாங்கன்னு தெரியல. அந்த அம்மா இந்த ஒரு அம்மாவுக்கு நஷ்டம் 18,000 ரூபா. அந்த பட்டத்தை அப்படி எங்க அப்பா ஆட்சியும் நல்லா இருந்தேன், எங்க அம்மா ஆட்சியும் நல்லா இருந்தேன். 10,000 என் பூச்சி சத்து கையில் ஒரு வாரத்தில் எனக்கு 10,000 வந்துச்சு போஸ்ட் மூலியமா. அதே மாதிரி வரும். இந்த முறை ரெட்டாலைக்கு ஓட்டு போடுவோம், கண்டிப்பா நம்ம வீடு தேடி வரும். அவன் பரம்பரைக்கா சேர்த்து வைக்கிறான். அவன் நம்மளுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டேன்றான். போடல, யாரும் கொடுக்கல. என்ன சொல்லுவாங்க, மோடி சந்தில 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 பாட்டு வாங்க, போதை மருந்து வாங்க, கெஞ்சா வாங்கிறதுக்கு. அதை கட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ஆட்சி கட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். டெய்லி அதுதான் அப்பப்போ டெய்லி நைட்டு தூங்க முடியல, ராவும் பகல் இல்லாத நடக்கிறாங்க. சந்தில் சந்தா நடக்கிறாங்க. கொஞ்சம் நல்லதை செய்யுங்க ஐயா.